ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் குட் ஈவினிங். நான் உங்கள் சேராஜ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். நமக்கு கவர்மெண்ட் துரோகம் பண்ண போகிறாங்கப்பா. இப்போ தான் ஒரு 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெமாலியேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. டெமாலியேஷன்னு மறந்துட்டிங்களா? இந்த 2000 500 தாலாம் புதுசாக வந்துச்சு. நம்ம கூட ஏடிஎம் வாசலெலாம் வரிசையாக நின்னோமே. ரேஷன் கடை வாசலில் நின்ன மாதிரி ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் போய் கூட்டமாக நின்னோமே. அதுக்கெல்லாம் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பெரிய பிரச்சனைகள்லாம் எழும்பிச்சு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா மறுபடியுமே இப்போ பிரச்சனை பண்ணிட்டாங்களா? மறுபடியுமே ஏதோ ரூபா நோட்டில் மாற்ற போகிறாங்களா? இங்கெல்லாமல் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன்னு அவன் சொன்னான், என் சொந்தக்கார பையன் அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு அவன் சொன்னான் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, மச்சான் மறுபடியும் ஏதோ மாற்ற போகிறாங்கடா, யூபிஐக்கெலாம் காசை போட போகிறாங்கடா, கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்கடா, கவர்மெண்ட்டே லான்ச் பண்ண போகிறாங்கடா, நமக்குலாம் பெரிய ஆப்புடான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு கரன்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் சிபிடிசிங்காங்க. அது என்ன பண்ணணுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போது பேங்க்கில் போய் காசு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்னொன்று யூபிஐ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, வாட் எவர், ஃபோன்பேயாக இருக்கட்டும், எல்லாமோ பே பண்ணுறோம்ல. ஸோ இந்த பே எல்லாத்தையுமே ஒரு வேலெட்டாக கொண்டு வராங்க. நம்ம டிஜிலாக்கர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஆதாருக்குன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டாக நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டே ஒரு ஆப் லான்ச் பண்ணி இது தாண்டா உன்னோட உண்டியல் மீன்ஸ் உண்டியல்னு சொல்ல முடியாது, இது தாண்டா உனக்கு சிபிடிசி, அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏன்டா லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்டா லான்ச் பண்ணால் ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ரூபா நோட்டெலாம் மாற்ற சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன பண்ண சொல்ல போகிறாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இது இன்னும் நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகல, இன்னும் பைலட் மோடில் தான் போயிட்டுருக்காது. பைலட் மீன்ஸ் எப்படின்னா ட்ரையலில் போய்ட்டுருக்குது, ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒட்டிங்க்கு எப்படி ஓடுது, இல்லை இது ஃப்ளாப் ஆகுதா இல்லை ஹிட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இதை மட்டும் இது லான்ச் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட சேவ் ஆகுமா. அதாவது இவங்க சொல்கிறாங்க, இது இருக்காங்கல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அச்சடிக்கிற அந்த துணியாக இருக்கட்டும், ஸோ அது கவர காஸ்ட்டாக இருக்கட்டும், மையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி கிட்ட செலவாகுதாமா. பணத்தை அடிக்கிறதுக்கு பணமே செலவாகுது, வேறு லெவலு. ஸோ ஒரு பணத்தை அச்சடிக்கிறதுக்கு பணமே யூஸ் பண்ணுறாங்க. வா வேறு லெவலு. ஸோ இது இப்போ காமெடியாக இருக்குது யோசிக்கும் போது. ஸோ இவங்க இப்படி லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணுறவங்க சும்மா இல்லைங்க. இதை எதுக்கான யூஸ் பண்ணணும், முதல்ல ட்ரையலில் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் பேங்க்காரங்க யூஸ் பண்ணீங்க இல்லை, இவங்களாம் ஹோல்சேலர் கொடுங்க. ஹோல்சேலர் இருக்காங்கல்ல, அதாவது பணம் அதிகமாக போட்டு எடுப்பாங்கல்ல, பேங்க் மொத்தமாக தூக்கி இந்தாங்கப்பா அப்படின்னு கட்டி 50,000 கட்டி கொண்டு இந்தாங்கப்பா ஒரு 10 லட்சம் பேங்க்கில் வைப்பாங்கல்ல, அப்படி வைக்காமல் ஃபோன்லேயே இந்தாப்பா என்கிட்ட ஒரு இவ்வளோ டிஜிட்டல் கரன்சி இருக்குது, அதே அமௌண்ட்டு தான், அதே வேல்யூ தான் டிஜிட்டல் கரன்சியாக நம்ம கையில் தந்துடுவாங்க. எப்படி அப்படி தந்துட்டாங்கன்னா அதை நேராக நம்ம பேங்க் அனுப்பிக்கலாம். நம்ம நார்மலாக யூபிஐ பே பண்ணும்போது எப்படின்னு என்ன ஆகுது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கேருந்து அந்த பேங்க்கு, அதாவது நான் இப்போ ஒரு ஐசிஐசி பேங்க் ஹோல்டர்னால், நீங்கள் ஒரு எஸ்பிஐ ஹோல்டர்னால், நான் இங்கேருந்து ஒரு 5000 ரூபாய் அனுப்ப மாட்டோம், 5000 ரூபாய் அப்படின்ட்டு போட்டு என் பின்னு ஓகேவா 1 2 3 4 அப்படின்ட்டு அனுப்பி உங்களுக்கு அனுப்பினோடனே என்ன ஆகும், என் பேங்க் அந்த இது சென்ட் ஆகும். பேங்க் என்ன பண்ணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகணுன்ட்டு பார்த்து அதுக்கு சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணோன்னே என்ன ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். பட் இதே இந்த டிஜிட்டல் கரன்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நேராக இப்போ அந்த வேலெட்டில் நீங்கள் இப்போ நிறைய பேர் பேடிஎம் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். பேடிஎம் வேலெட்டாக இருக்கட்டும், இந்த ஐஆர்டிசி வேலெட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வேலெட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனியாக ஒரு அமௌண்ட்டை போட்டு வைப்பீங்க, ஒரு 500 ரூபா அப்படின்ட்டு. படம்லாம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டக்குன்னு புக் ஆகும். ஸோ இதே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலுமே டக்குன்னு இதாகும். ஏன்னா அது என்ன ஆகும்னா, ஒரு பேங்க்கில் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக டக் போயிடும். அதாவது க்ளவுடில் இருக்கிற மாதிரி தான். அந்த அமௌண்ட் ஃபிசிக்கலாக இருக்காது, பட் அந்த அமௌண்ட்டு ஒரு இதுவாக இருக்கும், ஒரு டேட்டாவாக இருக்கும். டேட்டா மீன்ஸ் எப்படி அதை சொல்லலாம், அது ஒரு வைரஸ்னே சொல்லிக்கலாம். எல்லாமே வைரஸ் தாங்க. டேய் மறுபடியுமா வைரஸ்ஸு சொல்லாத, கொன்னே விடும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குல்ல, அது எது, அந்த பைட் இருக்குல்ல, பைட்னே சொல்லாமா, ஆமாம் பைட்ஸ், ஜஹா பைட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த பைட் இருக்குல்ல, அந்த பைட் என்ன பண்ணணுன்னா நேராக அந்த பேடிஎம்லேருந்து டைரெக்டாக அங்கே போய் விழுந்துடும். எங்கே விழணும், உங்கள் அக்கௌண்ட்டில் விழணுமா, விழுந்துடும், உடனே விழுந்துடும். ஸோ அதனால தான் ஐஆர்டிசிலாம் இப்போ டிக்கெட் புக் பண்ணும்போது வேலெட்டில் பணம் வச்சுக்கணும். வேலெட்டில் பணம் வச்சோம்னா தட்கலில் புக் பண்ணால் கூட ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அப்படி வச்சுக்கோங்க வேலெட்டில். ஸோ அதே வேலெட் முறையை தான் இங்கே கொண்டு வராங்க. இதெல்லாம் ஃபாரினில் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் டிஜிட்டல் கரன்சி தான் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ
மோடிஜி வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்திருந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல எல்லா கருப்பு பணத்தையும் ஒழிக்கப் போகிறேன், அதுக்கப்புறம் எல்லா ஊழலையும் தடுக்க போகிறேன். அது ஊழல் தடுத்தாரான்னு தெரில, பட் கருப்பு பணத்தை தடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது கீழே சொல்லிடுங்க. ஸோ அவர் எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ டிஜிட்டலாக கொண்டு போகணும். அவர் தான் டிஜிட்டலைஸாக ஆரம்பிச்சு விட்டதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான், அவர் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வேர்ல்டே அதாவது இந்தியாவே டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு. அங்கே இங்கேன்னு ஒய்ஃபையாக இருக்கட்டும், டிஜிட்டல் இதாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இது மெட்ரோ சிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 5G இருக்கட்டும், 4G இருக்கட்டும், தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஜியோவும் ஏர்டெலும் மாறி மாறி போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம என்னத்தை சொல்ல, அது நம்ம தலை எழுத்துன்னு ஆகி போச்சு. இவங்க 2 பேர் சண்டையில் டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்து நம்மகிட்டலாம் கொடுப்பாங்க. அவங்க இப்போது எங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பெங்களூர், டெல்லி, இங்கே இன்னொன்று வந்து பெங்களூரு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புவனேஸ்வர். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 சிட்டிஸில் வந்து லான்ச் பண்ணி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷனோட இதை வந்து நீங்கள் பார்த்து பயன்படுத்தணும். இது வந்து ட்ரையல் தான், இட்ஸ் நாட் அ ரியல் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ட்ரையலில் ரியல் ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையலில் ரியலை அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு HDFC பேங்க்கு, எஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் ICICI பேங்க்கு, அதுக்கப்புறம் SBI பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் எவாபரேட் பண்ணுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய சிட்டிஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் நம்ம சிட்டிஸ் இருக்குன்னா 2வது லிஸ்ட்லேயுமே நம்ம சிட்டிஸ் இல்லை. அடுத்த லிஸ்ட்டில் கொச்சின், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஊர் இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம சிட்டிஸ் இல்லை. ஸோ வருத்தப்படாதீங்க. ஸோ நம்ம சிட்டியும் வரும் நினைக்கேன். காந்தி தாத்தா தான் பாவம், அவர் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக. காந்தி தாத்தா, வி மிஸ் யூ தாத்தா. காந்தி தாத்தாக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவர் உண்மைக்கே இருந்ததுக்காண்டி ரெஸ்ட் இன் பீஸ். அண்டு மறுபடியும் அவரோட அந்த இதிலேருந்து ஃபிசிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரூபா நோட்லேருந்து போகிறதுக்காக அவருக்கு மறுபடியும் ரெஸ்ட் இன் பீஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நான் யோசிக்கேன். ஃபிசிக்கல் பணம் போயிருமாடா, உடனே போயிருமா இம்ப்ளிமெண்ட். ஏன்னா வந்து 500 2000 வந்தப்போ உடனே வந்து எல்லாத்தையுமே மாற்றினாங்க. அதாவது டக்குன்னு மாற்றணும், நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கூட இத்தனை நாள் தான் அப்படின்ட்டு. அண்ட் தென் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன், இந்த ரூபாய்க்கு எக்ஸ்பயர் டேட் இருக்குது. நீங்கள் வாங்குற கொக்கோ கோலா பாட்டிலாக இருக்கட்டும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், கோல்கேட்டாக இருக்கட்டும், வாட் எவர் என்னதான் வேணா இருக்கட்டும், உங்கள் மொபைலாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் யூஸ் பண்ணுற ஹாட் ஸ்டாராக முதல் கூட இருக்குமே, இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு இது வச்சுருக்கா, அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்குன்னு ஒரு டேட் இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த கரன்சியும், டிஜிட்டல் கரன்சியும் எக்ஸ்பயர் ஆகும். அதுதான் உண்மை. ஸோ யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு வட்டியும் வராது. நீங்கள் அந்த வேலெட்டில் வச்சுருக்கீங்களே, வட்டி வராது. நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, டேய் வட்டி தருவானான்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நம்பிடாத, வட்டி கிடையாதுன்ட்டாங்க. ஸோ பட் இந்த பேங்க்கில் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பணம் வந்து இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் பணப்புழக்க வழக்கத்தை கம்மி பண்ணுவோம். அதாவது பணத்தை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை கம்மி பண்ணிட்டு டிஜிட்டலைஸாக மாற்றுவாங்க. மேபி ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த பணம் என்னாகும். ஸோ அதுக்குமே அவங்க ஏதாட்டும் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, அது அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்டெலிஜென்ஸான டீமாக இருக்கட்டும், இன்டர்போல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாம் திறமை வாய்ந்த ஆட்களாக உள்ளே வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் பார்த்து இதெல்லாம் செஞ்சிருவாங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த பணத்தெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதே நேரத்தில் நமக்கு இது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேய் மச்சான் எப்பவும் போல் மச்சான் ஒரு 100 ரூபா அனுப்புடா, ரீசார்ஜ் போட்டு விட்றா, டேய் 1 GB தான் காலி ஆயிடுச்சு, 1.5 GB, இன்னொரு 1 GB போடுவோம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா, மச்சான் அந்த கடலை மிட்டாய் கூகுள் பே பண்ணி விடு, அண்ணே வந்துருச்சு பாருங்க, கூகுள் பேயில் வந்துருச்சா, டிங்னு அடிச்சிருச்சா. இதுக்கு இந்த பேடிஎம் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த கூகுள் பேலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அட்டூழியம் பண்ணுவாங்கன்னா, இது ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு 25 ரூபானா 25 ரூபாய்க்கு ஒரு ஏற்கனவே ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இப்படி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு டக்குன்னு ஃபோன்பே மாற்றி அந்த பாருங்கண்ணா அனுப்பிட்டேன் நான் டிங் விழுமா, அந்த டிக் விழுந்தோடனே காமிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த சவுண்டு வேறு வராது, அந்த பேடிஎம் வேறு அப்போ மிஷின்லாம் கிடையாது. ஸோ போன வருஷம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முந்தின வருஷம் கிடையாது. அப்போலாம் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அந்த பேடிஎம்லாம் அந்த மிஷின்லாம் கொண்டதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா வெல்டன் நல்லா போய்ட்டுருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாதவங்க வேறு யாருக்கிட்ட அனுப்பிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கெலாம் நிறைய கஸ்டமர் கேர் வச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, இது கிரிப்டோ கரன்சி கிடையாது, நாட் அ கிரிப்டோ கரன்சி, இட்ஸ் அ டிஜிட்டல் கரன்சி. ஓகே, சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ அதனால் நாளைக்கு யாராட்டும் உங்கள்கிட்ட வந்து, டேய்
இந்த இதெல்லாம் தெரியுமாடா, புதுசாக பணம்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், டேய் அது புது பணத்தெல்லாம் இறக்க போலடா, நம்ம மறுபடியும் லைன்லலாம் நிற்க தேவையில்ல, நம்ம எப்போவும் போல் யூஸ் பண்ண வேண்டியதான், டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று கொண்டு வராங்க, நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 13 எம்பியோ 20 எம்பியோ 30 எம்பியோ 100 எம்பியோ 400 எம்பியோ அந்த எம்பிக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம பணத்தை அனுப்பிக்கிற வேண்டியதான். பட் என்ன ஒன்று, இதில் இன்ட்ரெஸ்ட் தான் வராது, ரொம்ப கவலைங்க. அதில் எஃப்டியில் போட்டாலோ ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் வந்து ஏதாட்டும் கொண்டு வருவாங்க, அதுக்குன்னு ஏதாவது கொண்டு வருவாங்க. ஏன்னா போட்டிகள் இருந்தால் ஒன்றும் இல்லை, ஏன்னா வந்து பேங்க் வந்து டிஃப்ரெண்ட் காட்டணும்ல. ஸோ பேங்க் வந்து அவன் என்ன பண்ணுவான், டேய் நான் உனக்கு 4.5% இன்ட்ரெஸ்ட் தரேன், நான் உனக்கு 1.5% இன்ட்ரெஸ்ட் தரேன், நான் உனக்கு 5.5% தரேன், உனக்கு 10% தரேன், உனக்கு 20% தரேன். தரமாட்டாங்க, அவ்வளோலாம் நம்பிட்டு போய் எவன்ட்டையும் கேட்டுறாதீங்க, என்கிட்டலாம் வந்து கேட்காதீங்க. ஸோ அது எனக்குமே தெரியாது. ஸோ எந்த பேங்க்கில் தராங்க நீங்கள் தெரிஞ்சுனா சொல்லுங்கள், நான் அது அங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நானும் அங்கே ஒரு 10,000 ரூபாயை போட்டு வைக்கேன், அங்கே இன்ட்ரெஸ்ட் மேலே பொழியட்டும். ஸோ நான் இதோட இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் ஏதாட்டும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் அதை வச்சு நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்பெஷலாக. பை, லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, cheers.